வந்துட்டியா? ஆமாடா. அட, ஆள் அம்சமா இருக்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அதான் எனக்கும் பயமா இருக்குக்கா. என்ன வைத்தி இப்படி சொல்ற? சும்மா ஒரு தமாஷ்க்கு தான். ஏன்பா நடராஜ், பொண்ணு வீட்ல எல்லாரும் ரெடியா இருக்காங்களா? நாம கிளம்ப போறோம், ரெடி ஆயிட்டோம்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிட்டீங்களா? அக்கா, இன்னைக்கு காலையில தான் ஃபோன் பண்ணாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு, நேரத்தோட கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்களே. நீங்க எப்படி கேக்குறீங்க? அதுக்கு இல்ல வைத்தி, வாங்கன்னு சொல்லிட்டா நமக்கு நிம்மதி தானே. எனது நிம்மதியா? ஒருவேளை அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களாக்கா? என்ன வைத்தி இப்படி பேசுற? எந்த தடையும் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. என்னோட அவஸ்தை இங்க யாருக்கு தெரியுது? கடவுளே, அதெல்லாம் இவங்களுக்கு சொன்னா புரியாது. சரி சரி, எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஈஸ்வரி, நீ ஏண்டி இவ்ளோ பதட்டப்படுற? நாங்களே இங்க பதட்டத்தை குறைச்சுக்கிட்டு அமைதியா இருக்க முயற்சி பண்றோம். நீ மட்டும் ஏன் இப்படி? நீ சுமார் உமா, உனக்கு தெரியாது. அந்த சம்பந்தம் முதல் தடவை வந்தப்பவே நான் தான் அதை தடுத்து நிறுத்திட்டேங்கிற குற்ற உணர்ச்சி எனக்கு இன்னும் இருக்கு. அதனாலதான் இந்த தடவை இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த தெய்வத்தை நான் எப்படி வேண்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி சரி, பதறாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கீழே போயிரு, நான் இதை வந்துடுறேன். சரியா? என்னப்பா, நீங்க எல்லாரும் ரெடி தானே? மாப்பிள்ளை சும்மா எப்படி ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க. பட்டி டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பார்த்து கண்ணை எப்படி தேஜஸா நிக்குது பாத்தீங்களா? இப்படி ஒரு சொடக்கு போட போதும் மாப்பிள்ளை அப்படியே கார்ல தாவி குதிச்சிருவான். என்னடா மாப்பிள்ளை? ஓகேடா, வா டைம் ஆச்சு, பா. அம்மா, என்னம்மா என்னாச்சு? என்னடா, நம்ம பண்ண போனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையேடா. இந்த நிச்சயதார்த்தம் நிஜமாவே நடந்துரும் போல இருக்கே. டேய், ஒருவேளை நீ சொன்னது அந்த பொம்பளை சரியா காதுல வாங்கிக்கலையோ? இல்லடா கண்ணா, இதை இப்படியே விட்டுடக்கூடாது. டேய், ஒண்ணு பண்ணுடா, நீ மறுபடியும் போய் அந்த பொம்பளைக்கு ஒரு போனை போட்டு பேசுடா. ஆட என்னமா நீ சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்கிற? இங்க பக்கத்துல எங்க பிசிஓ இருக்கு, ஒரு ரூபா கையில பேசுனா ஊரா பக்கம் போனோம். ஏற்கனவே 2 தடவை பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். வேற எந்த போன்ல பேசினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இத பாருடா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அம்மாவுக்கு தெரியாது. ஆனா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு எப்படியாவது கட்டையை போட்டே ஆகணும்டா. என் கண்ணு எதிரிலேயே எல்லாம் ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் சும்மா நின்னுகிட்டு வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஏண்டா, உன் கல்யாணத்தை அவங்க எப்படி கெடுத்தாங்கன்னு நீ மறந்து போயிட்டியா? போடா, எப்படியாவது நீ மறுபடியும் அந்த ஆளோட நம்பருக்கு போனை போட்டு பேசு. இது எல்லாத்தையும் எப்படியாவது நம்ம நிறுத்தித்தான் ஆகணும்டா. போங்கறல்ல. பேர் என்ன சொன்ன? ரேவதி. அம்மா கிருஷ்ணா. இந்த 2 பெருசு வேற இங்க இருக்காங்க. இவ வேற இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? எப்படியாவது போன் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? சிக்கனாண்டா நம்ம அடிமை. இவன் டேபை வாங்கி எப்படியாவது போன் பண்ணிட வேண்டியதான். அவங்களுக்கு இந்த நம்பரும் தெரியாது. தனுஷு செல்லம், என்னடா பண்ணிட்டு இருக்கற? என்ன அங்கிள், நீங்க நல்லா ஆடிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இப்படி அவுட் ஆகிட்டீங்களே. சாரிப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ செல்லம். இட்ஸ் ஓகே, போங்க, வேற வேலை இருந்தா போய் பாருங்க. செல்லக்குட்டி, அதுக்குலடா அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். இந்த டேப் மட்டும் கொஞ்சம் தெரியா? ஏன் உங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்களே ஒரு ஓட்ட போன், அதுல போட்டா போகாதா? அதுல போட்டா போகடா, ஆனா பேலன்ஸ் இல்லையே, அதனாலதான். எவ்வளவு பெரிய அண்ணன் நீங்க, உங்க போன்ல பேலன்ஸ் இல்லன்னு ஒரு சின்ன பையன் கிட்ட கேக்குறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதுல என்னடா வெக்கப்பட வேண்டியிருக்கு? என்கிட்ட பேலன்ஸ் இல்ல, அதான். உனக்கு நான் ஒரு 10 ரூபா தரேன், ஒரு கால் பண்ணிக்கிட்டுமா? என்னோட ரேஞ்சுக்கு 10 ரூபாலாம் ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இல்லாதவங்க கிட்ட பணம் வாங்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரே ஒரு கால் தான் பண்ணணும் சொல்லிட்டேன். சரிடா செல்லக்குட்டி, போடா. அங்கிள் எங்க போறீங்க? அது பர்சனலா பேசணும்டா, அதனால தான் போறேன். பரவாயில்ல, இங்கே பேசுங்க.
போயிட்டு வர்றதுக்குள்ள பேசி முடிச்சிருங்க. ம் சரி. ஆ, சரிடா செல்லக்குட்டி. குரங்கு பிறந்த குரங்கு. ஹலோ மறுபடியும் அந்த குந்தாணி எடுக்கிறா. ஹலோ ஹலோ, யார் பேசுறதுங்க? நான் தாங்க உங்க நல விரும்பி பேசுறேன். இன்னமும் விட மாட்டியா நீ? எப்படிங்க விடுறது? அவங்க தான் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ அவங்க வீட்ல இருந்து கிளம்புறாங்க. வந்தா எப்படி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவாங்க? அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். பேடா போன. எங்களுக்கு தெரியாதா? அதான் நேத்தே சொல்லிட்டேல்ல. அவங்க என்ன பிளான் பண்ணாலும் பரவாயில்ல, எங்க வீட்டு பொண்ணு சந்தோஷமா அந்த வீட்டுக்கு போனா போதும்னு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, நீ ஏன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஏய், நீ யாரா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல உனக்கு என்னடா லாபம்? என்ன இது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க? யோ, யார் நீன்னு கேக்குறல? அது பதில் சொல்ல போறியா இல்லையா இப்போ? அது வந்து அது ஷே. நல்ல வேலை, அந்த நாசமா போனவங்க கிட்ட இருந்து போன் வரும் நான் எதிர்பார்த்தது நல்லதா போச்சு. அவர்கிட்ட இருந்து இந்த போனை வாங்கினது பிரச்சனை இல்லாம போச்சு. அம்மா, அந்த பொம்பளை நான் சொன்ன விஷயத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிச்சு. இது ஒரு பெரிய மேட்டரே இல்லங்குது. என்னடா சொல்ற? இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? அதுதான் எனக்கும் புரியல. அந்த குந்தாணி நான் ஃபோன் பண்ணோன்னா யாரானு கேட்டு பயங்கரமா திட்டிடுச்சுமா. பாவி பொம்பளை. சி, இப்ப என்னடா பண்ண போறோம் நம்ம? தெரியலையே, இவ்வளவு விளக்கமா கொஞ்சம் பேசுங்க. இந்தப்பா என்ன வளர் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? சாரிடி, வர வழியில டிராஃபிக். ஈஸ்வரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல உமா, நீ போ, நான் இப்ப வந்துடுறேன். முதல் தட்டு நீதானே தூக்கணும். எங்களை விட மூத்தவ நீதான். முன்னாடி நின்னு நீதான் எல்லாத்தையும் நடத்தணும். அப்பத்துல இருந்தே இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்கணும்னு நீதானே பதட்டப்பட்ட. இப்ப என்னடா இங்க நின்னு கண்ண கூட பேசிட்டு இருக்க. வா சீக்கிரம் வா, கிளம்பணும். சீக்கிரம் வந்து ஈஸ்வரி. ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த வீட்டுல நல்லதே நடக்க கூடாதுன்னு நினைக்கிற உன்னையே முதல் தட்டு தூக்க வச்சிட்டாங்களா? எல்லாம் நம்ம தலையெழுத்து. போய் தட்டு தூக்கு. அண்ணா டேப் கொடுங்க. பெருமூச்சு ஆண்டி, இங்க என்ன நீங்க பண்றீங்க? அங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி பிசாசு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பெருமூச்சாண்டி கூப்பிடாத. கூப்பிடுவேன் மேல கூப்பிட்டு பாரு. பெருமூச்சாண்டி போடாங்கற. டேய் போடான்னு சொல்றல. போடான்னா மூஞ்சி மோகர கட்டையும் பாரு. இது வேறமா ஒரு குட்டி பிசாசு உயிரை வாங்கிட்டு இருக்குது. மனுஷங்க எந்த நிலைமையில இருப்பாங்கன்னு நேரங்காலம் தெரியாம இவன் ஒருத்தன். இதுக்கு மேல கவலைப்படாதீங்க ராஜாராம். அதான் நினைச்சபடி கல்யாணம் நடக்க போதுல. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, எங்க வீட்டு கல்யாணம். எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உக்காந்துகிட்டு வர்றவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தா மட்டும் போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா நடக்குது. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? மல்லிகா, அந்த வந்துட்டேங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். வா வா வா. வாங்க வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க. வணக்கம் நன்றி சார். வாங்கம்மா வாங்க. வணக்கம். வணக்கம். எல்லாரும் வாங்க. வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள வாங்க.
எல்லாரும் வந்தாச்சு. உன் ஆள் வேட்டி சட்டையில சும்மா சினிமால வர வில்லேஜ் ஹீரோ மாதிரி இருக்காரு. ஏய், முகம் எப்படி இருக்கு? சந்தோஷமா தானே இருக்கு? நல்ல முகத்தோட இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு பேரு சந்தோஷம் தானே? ஆமா, இதெல்லாம் அதுக்கு என்கிட்ட குறைஞ்சு குறைஞ்சு கேட்டுட்டு இருக்க? தைரியம் இருந்தா நீ போய் பாரு. என்னது? தைரியம் இருந்தாவா? நீ என்னடி சொல்றது? நானே போய் பாக்குறேன். வா. வா, அங்க போய் பார்க்கலாம். வா. தம்பி, தம்பி, சும்மாடா. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ற? என்னடா? அக்கா, எங்க போற? அங்க பாரு. நாளை எங்களுக்கு ரொமான்ஸ் தான் போல. ஏண்டி, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டி இப்படி எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்குற? இதுல என்னம்மா தப்பு இருக்கு? என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு? ஆமா, அது என்னவோ சொன்னியே, வெக்கம். அது எப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ஐயோ கடவுளே, இவளை வச்சுட்டு நான் என்னதான் செய்ய போறனோ தெரியலையே. ஏய், சீக்கிரம் போய் அலங்காரம் பண்ணடி. அவளை கூட்டிட்டு போடி. சரிம்மா, போக்கா. ஆரம்பிச்சிடலாமா? இப்ப மட்டும் நீங்க ஆரம்பிக்கலனா பெரிய கலவரமே நடந்துரும் போல இருக்கே. மாப்பிள்ள அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காரு. பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ. போமா போமா போமா, சீக்கிரம் போமா நீங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரா பொண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுத்து கொடுங்க. இந்தாங்க, இதையும் சேர்த்து கொடுத்துருங்க. வாங்கிக்க சுசீலா. அலங்காரம் பண்ணி பொண்ணு சீக்கிரம் அழைச்சிட்டு வாமா.
உட்காருமா. உட்காருமா. ஒண்ணு பட்டு புடவையில நான் இன்னைக்குதான் பாக்குறேன் அவந்திகா. அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு. இப்படி ஒண்ணு பாக்கும்போது எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? எனக்கே என்ன புடவையில பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு அத்தை. என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கிறா. கடவுளே, இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா உனக்கு நான் மாவிளக்கு வைக்கிறேம்மா. தாயே, எவனோ ஒரு படுபாவி இந்த நிச்சயத்தை நிறுத்துற மாதிரியே ஃபோன் பண்ணானே, அதெல்லாம் நடக்க கூடாது தாயே. நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிக்கலாமா? நேரம் நன்னா இருக்கு, வாசிக்க போறேன். வாசிங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாசிங்க. அவர் வாசிக்கிறது இருக்கட்டும். இங்க யார் அவசரப்படுறாங்களோ இல்லையோ, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க போல. பசிச்சுதுன்னு வைங்க, பந்தி ரெடியா இருக்கு. நீங்க வேணா தாராளமா போய் சாப்பிடலாம். என்னமாமா? நிகழும் பங்குனி திங்கள் 4ஆம் நாள் திரையோதசி திதியும் சுபகோரையும் சேர்ந்த சுப வேளையில் ராம்நாட் திரு கிருஷ்ணன் உமா தம்பதியரின் சீமந்த புத்திரன் திருவளர் செல்வன் நடராஜுக்கும் சென்னையைச் சேர்ந்த திரு ராஜாராம் மல்லிகா தம்பதியரின் புதல்வி செல்வி அவந்திகாவிற்கும் திருமணம் செய்வதாக பெரியோர்கள் பந்துக்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணத்திற்கான தேதி இரு குடும்பங்களின் வசதிக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும். சரி, பொண்ணோட அம்மா அப்பாவும் பையனோட அம்மா அப்பாவும் இப்படி வாங்கோ, நிச்சயதார்த்த தட்டை மாத்திக்குங்கோ. வயிறு எரியுதுடா. போட்ட திட்டமெல்லாம் வீணா போயிடுச்சே. எவ்வளவு கஷ்டப்பட்டா. எல்லாத்தையும் மீறி நிச்சயதார்த்தம் நடக்குதே. என்னம்மா பண்றது? எனக்கும் தான் வயிறு எரியுது. நிம்மதியாக ஒரு கோட்டரை குடிச்சிட்டு குப்பரை கொடுத்து தூங்கியிருப்பேன். இந்த கன்றாவெல்லாம் பார்க்கறதுக்கும் புருஷன் என்னை வேற கூட்டு வந்துட்டான். சம்மந்தி, தட்டை வாங்கிக்கிங்க. இந்த தட்டை நான் வாங்கணும்னா உங்ககிட்ட நான் ஒண்ணு பேசணுங்க. பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டுமே. தட்டு மாத்திர நேரத்துல என்ன பேசணும்? இல்ல, பேச வேண்டிய எல்லாத்தையும் இன்னும் நம்ம சரியா பேசல. இந்த தட்டை வாங்கறதுக்கு முன்னாடி இந்த சபைக்கு நடுவுல நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில எல்லா பெரியவங்க முன்னாடியும் எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அட்ரா சக்க, இது என்னடா புது திருப்பமா இருக்கு? அம்மா, அந்த ஆளு பேசுறத பார்த்தா நாம நினைச்சது நடந்துரும் போல இருக்க. கொஞ்சம் பொறுமையாருடா. என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். ஏதாவது கேப் கிடைச்சதுன்னா நம்ம பங்குக்கு நாமளே எதையாவது தூண்டி விடுவோம். ஒரு நல்லது நடக்க போற நேரத்துல என்ன சத்தியம் சம்பந்தி? இந்த சத்தியத்தையே ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் கேட்கிறேன். சரி, சொல்லுங்க. என்ன சத்தியம் பண்ணி தரணும்? இந்த நேரத்துல நான் இப்படி பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீங்களும் படாத பாடு பட்டீங்க. பேசாத பேச்சு இல்ல. எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு வழியா நிச்சயதார்த்தமும் நடக்க போகுது. ஆனா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வேண்டிய உறுதியை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறது தான் சரின்னு படுதுங்க. சரி, சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சொல்லிதான் ஆகணும் சம்பந்தி. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நீங்க உங்க 3வது பையனை குடும்பத்தை விட்டு தள்ளி வைக்கிறதா வாக்குறுதி கொடுத்தீங்க. உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல முடிவு தான். ஆனா இடையில என்ன நடந்தது? கொடுத்த வாக்க மீறி குடும்பத்தோட அந்த பையனை போய் பார்த்திருக்கீங்க, பேசிட்டு வந்திருக்கீங்க. அதுதான் தப்புன்னு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சம்பந்தி. இதுக்கு மேல அந்த தப்பை செய்ய மாட்டோம்னு நான் வாக்கும் கொடுத்திருக்கேன். அவன் கட்டின பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்ததுனால
மனசு கேட்காம தான் நாங்க போய் பார்த்தோம். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம் சம்பந்தி. இதுதாங்க என் பிரச்சனையே. நேத்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நாளைக்கே யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகும். அப்புறம் மருமக வளகாப்பு, பிரசவம் பார்க்கணும், பேர் வைக்கணும்னு 1000 சந்தர்ப்பங்கள் வரும். இத்தனை சந்தர்ப்பத்திலையும் உங்க மனசு மாறி மறுபடியும் உங்க பையனை குடும்பத்தோட சேர்த்துக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இல்ல சம்பந்தி, அதான் சொன்னேன்ல, இனிமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். செய்ய மாட்டீங்க தான். ஆனா நாமெல்லாம் சாதாரண மனுஷங்களாச்சே, கடவுள் இல்லையே. ஒரே நாள்ல கொடுத்த வாக்க மறந்த உங்க மனசு எதிர்காலத்துல இதே மாதிரி மாறாதுன்னு என்ன நிச்சயம்?